இது 3த்துக்குமே நீங்கள் பேசிக்காக இந்த 2 ஆடில் எந்த ஆடு சூஸ் பண்ணி வளர்த்தாலும் இது 3 கம்பல்சரி இருக்கணும். இது வந்துட்டு அதாவது தரைமுறை வளர்ப்பு முறையும் பண்ணை முறை வளர்ப்பு முறையும் இதுக்கு வந்துட்டு பொருந்தும். ஓகேங்களா. மேய்ச்சல் முறை வளர்ப்பு முறைக்கு வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு பசுந்தீவனம் தேவைப்படாது. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக மேய்ச்சலில் ஓட்டிட்டு வருவீங்க, நைட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுன்னு வந்து கட்டிவிடுங்க, மறுநாள் காலையே வந்துட்டு மேய்ச்சல் முறைக்கு கூட்டு போயிடுவீங்க. இது மோஸ்ட்டாக எதில் கவர் ஆகும்னா செம்மறி ஆட்டுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா. அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற பீப்புள்ஸுக்கு உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, அப்போ பசுந்தீவனம் உங்களுக்கு வந்து தேவையில்லை, நிலம் இல்லாதவங்களும் தேவையில்லை. அப்போ உலர் தீவனம் மட்டும் நீங்கள் கடையில் வெளியே எங்கேயும் வாங்கி வச்சுப்பீங்க. ஆனால் கம்பல்சரி அதுக்கு அந்த ஆடுகளுக்கு கலப்பு தீவனம் வந்துட்டு தேவைப்படும். ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடு புதுசாக வாங்கும்போது பக்கத்தில் வாங்கணும். வாங்குறதுக்கு முன்னாடி தீவனங்களை ரெடி பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த ஆடுகளுக்கு எந்த மாதிரி தீவனம் வாங்கணும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த 3 வகையான கேட்டகரியில் இருக்கக்கூடிய தீவனங்கள் ஏதாச்சும் மினிமம் ஒன்றாச்சும் நீங்கள் வந்து கம்பல்சரி இருக்கணும். இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய தீவனங்கள் ஏதாவது ஒரு தீவனங்களில் இப்போது பசுந்தீவனம் 3 தீவனம் சொன்னால் 3 வகையான தீவனம் அதில் கம்பல்சரி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். உலர்